வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தமிழில் கதைப்பது குற்றமாய்யா என்கிற நிலைமைக்கு எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சர், மீன்பிடி அமைச்சர், தீவரை அமைத்தி நினைக்கிறேன், சிங்களத்தில் தீவரை அமைத்தி மீன்பிடி அமைச்சர் வந்திருக்கிறார். இன்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு போட போகிறேன். அந்த தமிழாக்கத்தை போடுவதற்கு முன்னம் அந்த தமிழாக்கம் தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்றை தருவதாக நான் முடிவெடுத்திருக்கிறேன். என்னென்றால் இன்றைய தினம் அந்த பாராளுமன்றத்தினுடைய என்ன செக்ஷன், கேள்விகள் கேட்கின்ற செக்ஷன் அடிப்படையில், அதாவது 9:45 10 வரைக்கும் அதில் 2வது கேள்வியாக கேட்கப்பட்டது எங்களுடைய எங்களுடைய மீன்பிடி அமைச்சரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகள் என்ன என்பதை 5 கேள்விகளையும் வாசிக்கிறேன். முதலாக கேள்வியை பார்ப்போம். 5 கேள்விகள் என்ன, 3 கேள்விகள் இருக்கின்றன, அவற்றை பார்ப்போம். அந்த கேள்வி என்ன என்பதை நான் இதில் போட்டிருக்கிறேன், அதை வாசிக்கிறேன். முதலாவதாக, கௌரவ கேக்டர் அப்புகாமி கடற்தொழிலியல், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரை கேட்பதற்கு. ஆனால் முதலாவது கேள்வி, 2015ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை இலங்கையின் மீன் அறுவடை ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பதையும், 2வது கேள்வி, அக்கால பகுதியில் மீன் ஏற்றுமதியின் மூலம் ஈட்டிய வருமானம் ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பதையும், 3வது கேள்வி, மேற்படி காலப்பகுதியில் இலங்கைக்கு மீன் இறக்குமதி செய்வதற்காக செலவிடப்பட்ட பணத்தொகை ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பதையும், 4வது, இலங்கையின் மீன் அறுவடையை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாவை என்பதையும் அவர் இச்சபைக்கு அறிவிப்பாரா, இன்றேல் ஏன்? இந்த 4 கேள்விகளும் தான் கேட்கப்பட்டது. இதிலே இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ பார்த்தா தெரியும். அதில் அந்த முதலாவது கேள்வி, ஆனால் 2015ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை இலங்கையின் மீன் அறுவடை ஆண்டு வாரியாக வெவ்வேறு எவ்வளவு என்பது, நன்னீர், கடல் நீர், அவ்வளோதையும் ஃபுல்லாக ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு நம்பராக வாசித்து கொண்டு போய் அந்த வீடியோ பாருங்கள், ஸ்லோவாக பாருங்கள். 2வது, அக்கால பகுதியில் மீன் ஏற்றுமதியின் மூலம் ஈட்டிய வருமானம் ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பது, அதை இப்படியானதில் எடுத்து முழு ஷெடியூலையும் வாசித்து கொண்டிருப்பார். 2015 1933 லட்சம் ரூபாய் அப்படின்னு வாசிக்க தேவை. அதை டேபிள் பண்ணும்போது கேள்வி கேட்பவர் வேண்டி எடுப்பார், தேவைன்னா வேண்டி எடுப்பார். அதை விட்டு போட்டு இதை வாசித்தது தான் பிரச்சனையாக போனது. அதன்போது எங்களுடைய ஹெக்டர் அப்புகாமி அவர்கள் என்னென்றால், இதை நீங்கள் வாசித்து கொண்டிருப்பதை தயவு செய்து இதை நீங்கள் டேபிள் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை என்று சொல்லி சிரிக்கிறார். இப்படி ஒரு என்றால் எங்களுடைய ஒரு அமைச்சராக இருப்பதற்குரிய அடிப்படை கல்வி தகுதிகள் சரியான முக்கியம். பாராளுமன்றத்துக்கு படித்தவன் பாராளுமன்ற சொல்கிறது முக்கியம் என்பதை விட ஒரு அடிப்படை அறிவுள்ள ஒராக்கள் தான் பாராளுமன்றத்துக்கு வரணும். எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு வந்து அமைச்சராக வந்திருக்கிற இவருக்கு எந்த ஒரு கல்வி அறிவு, சட்ட அறிவோ இன்ஜினியரிங் அறிவோ, சாதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இருந்தால் தான் இந்த கேள்விகளை கிரகித்து கொள்ள முடியும். அவரை கஷ்டப்படுத்துவதற்காகவோ அவருக்கு அறிவில்லை என்பதற்காகவோ நாங்கள் இந்த வீடியோவை போடவில்லை. இதில் அவர்கள் இவ்வாறான தகமை இல்லாத காரணங்களுக்காக அவர்கள் இவரை நோண்டியாக்கும்போது அதை ஒரு இனப்பிரச்சனையாக மாற்றி கதைக்கிறது தான் பிரச்சனை. என்னை இவர்கள் கதைக்க விடாமல் தடுக்கின்ற போது, நான் ஒரு சிங்களவனுக்கும் எனக்கே நடந்த அநியாயங்கள் நடந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஓகே, சிங்களவனுக்கும் மறைக்கிறாங்க, நம்மளுக்கும் மறைக்கிறாங்க, அவை சமன் ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே ஹெக்டர் அப்புகாமியினுடைய இந்த வீடியோவை ஒவ்வொரு அங்குலமாக பாருங்கள். இங்கே அவரை எந்த அவமானப்படுத்தலும் செய்யவில்லை. இங்கே இவருடைய பிரச்சனை என்னென்றால், அவருடைய அமைச்சுக்கு கீழே எந்த ஒரு பிரயோசனம் இல்லாத வேலைகளும் செய்து கடைசியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திய மீனவர்கள் இலங்கையில் ரோலர் போட்டு நீளமான கிலோமீட்டர் கணக்கான விலைகளை போட்டு அள்ளி கொண்டு போகிறார்கள். ஆனால் எங்களுடைய அந்த வீடியோவை நான் இதில் போடுகிறேன். ஆனால் எங்களுடைய அல்லது இன்னொரு வீடியோவாக போடுகிறேன். எங்களுடைய மீன்பிடி அமைச்சருக்கு அது தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பது, ஒரு பட்ஜெட் ஒன்று வருகிறது என்றால் அதில் ஒரு நல்ல செக்ரட்டரி ஒன்றால் போட்டு ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ காசு பண்ணும் ப்ரப்போசல் பண்ணி அந்த அவங்களுடைய ரங்கு துறைகளையாவது கட்டி கொடுக்குறதுக்கு அவர்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எங்கே மயிலட்டியில் எக்கச்சக்கமான இந்தியன் ரோலர் படகுகள் இருக்குது, அப்புறப்படுத்தப்படாது. அதால் மீனவர்களுக்கு
கொண்டு அவருடைய போட்டை அதில் அணைத்து அதில் இருக்கிற மீன் பொருட்களை வந்து ஒரு வாகனத்துக்கு ஏற்றுமதி செய்கிற இது கூட இல்லை. அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக்கில் அவங்க போட்டிருப்பாங்க, யூடியூப்பில் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அறிவு கூடு இல்லாத ஒரு அமைச்சராக இருக்கின்ற போது அந்த எங்களுடைய புலிகேசியினுடைய படம் தான் ஞாபகம் வருது. அந்த அமைச்சராகவே இவரை கவலைப்படுத்துவதோ இவரை நாங்கள் கேவலப்படுத்துவதோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சற்று அறிவு வேணும். அந்த அறிவுகள் என்றது சரியான முக்கியம். இல்லைன்றால் இவ்வாறான அமைச்சு பதவிகளை எடுக்கும் போது அட்லீஸ்ட் தங்களோட நிற்கிற ஒரு 2-3 செக்ரட்டரி மாதிரியாவது கொஞ்சம் அறிவுள்ளாக்களோட எடுத்து வைத்திருக்கிறதுன்றது சரியான முக்கியம் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள். රු හෙක්ටර් අප්පුවාමි මහතා දීවර ජලජ සහ සාගර සම්පත් අමාත්‍යතුමාගේ ඇසීමට කතානායකතුමා මහාන ප්‍රශ්න கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ ஹெக்டர் அப்புவாமி அவர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு முதலாவது கேள்விக்கான பதில், அதாவது 2015ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை இலங்கையின் மீன் அறுவடை ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்றார். முதலாவதாக கடல் மீன் உற்பத்தி கரையோர பிராந்தியம் 2015ஆம் ஆண்டு 2,69,020 மெட்ரிக் டன். கரையோர பிராந்தியம் 2016ஆம் ஆண்டு 2,74,160 மெட்ரிக் டன். 2017 2,59,720 மெட்ரிக் டன். 2018ஆம் ஆண்டு 2,49,020 மெட்ரிக் டன். 2019ஆம் ஆண்டு 2,42,580 மெட்ரிக் டன். 2020ஆம் ஆண்டு 1,82,560 மெட்ரிக் டன். 2021ஆம் ஆண்டு 1,78,260 மெட்ரிக் டன். 2022 1,49,444 மெட்ரிக் டன். 2023 1,64,995 மெட்ரிக் டன். 2024ஆம் ஆண்டு 1,65,040 மெட்ரிக் டன். 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 49,000 மெட்ரிக் டன். அதே போன்று ஆழ்கடல் மற்றும் கரைக்கு அப்பால் 1,83,870 மெட்ரிக் டன். 2016ஆம் ஆண்டு 1,82,830 மெட்ரிக் டன். 2017ஆம் ஆண்டு 1,89,720 மெட்ரிக் டன். 2018ஆம் ஆண்டு 1,90,350 மெட்ரிக் டன். 2019 1,72,910 மெட்ரிக் டன். 2020ஆம் ஆண்டு 1,44,370 மெட்ரிக் டன். 2021 1,53,415 மெட்ரிக் டன். 2022 1,31,170 மெட்ரிக் டன். 23 1,28,950 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 1,43,390 மெட்ரிக் டன். 2015ஆம் ஆண்டு 42,325 மெட்ரிக் டன். இதனுடைய மொத்த தொகை, அதாவது அனைத்து கடல் மீன் உற்பத்தி மொத்தமாக 2015ஆம் ஆண்டு 4,52,890 மெட்ரிக் டன். 16ஆம் ஆண்டு 4,56,990 மெட்ரிக் டன். 17ஆம் ஆண்டு 4,49,440 மெட்ரிக் டன். 18ஆம் ஆண்டு 4,43,370 மெட்ரிக் டன். 2019ஆம் ஆண்டு 4,15,490 மெட்ரிக் டன். 2020ஆம் ஆண்டு 3,20,930 மெட்ரிக் டன். 21ஆம் ஆண்டு 3,33,625 மெட்ரிக் டன்.
22ஆம் ஆண்டு 2,80,610 மெட்ரிக் டன். 23ஆம் ஆண்டு 2,93,945 மெட்ரிக் டன். 2024ஆம் ஆண்டு 3,08,430 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு 91,325 மெட்ரிக் டன். மற்றும் கடல், அதாவது நன்னீர் மற்றும் நன்னீர் உற்பத்தியில 2015ஆம் ஆண்டு 67,300 மெட்ரிக் டன். 16ஆம் ஆண்டு 73,930 மெட்ரிக் டன். 17ஆம் ஆண்டு 81,870 மெட்ரிக் டன். 18ஆம் ஆண்டு 87,690 மெட்ரிக் டன். 19ஆம் ஆண்டு 90,340 மெட்ரிக் டன். 20ஆம் ஆண்டு 1,0810 மெட்ரிக் டன். 2021ஆம் ஆண்டு 1,04,235 மெட்ரிக் டன். 22ஆம் ஆண்டு 1,16,620 மெட்ரிக் டன். 23ஆம் ஆண்டு 1,13,125 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 1,02,333 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு ஜனவரி மார்ச் மாத்திரம் 12,400 மெட்ரிக் டன். இதன் அடிப்படையில் அனைத்து மீன் உற்பத்திகளுக்கான விபரங்களும் இருக்கின்றது. தேவையாக இருக்குமானால் அதை நான் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். அடுத்ததாக அக்கால பகுதியில் மீன் මට එතකොට සංඛ්‍යාලයකට අවශ්‍ය නැහැ හරියට පැහැදිලි කරලා ඔය කිව්වේ කරදිය මිරිදිය කියන දෙකම එකතු කරලා කියන තමයි දැන් හදන්නේ එහෙමද? කරදිය මිරිදිය දෙකම දැන් කියන්න හදන්නේ ඔබතුමා කරදිය මිරිදිය එකතු කරලානේ. කරදිය මිරිදිය. ඔබතුමා වෙන වෙන වශයෙන් කිව්වේ කරදියයි මිරිදියයිනේ. එතකොට එකතු කරලා කියන්න ඕනේ නැහැ ඊළඟ එකට යන්න. හරි. 2015ஆம் ஆண்டு அனைத்து மின் உற்பத்திகளும் 5,20,190 மெட்ரிக் டன். 16ஆம் ஆண்டு 5,30,920 மெட்ரிக் டன். 17ஆம் ஆண்டு 5,31,310 மெட்ரிக் டன். 18ஆம் ஆண்டு 5,27,060 மெட்ரிக் டன். 19ஆம் ஆண்டு 5,05,830 மெட்ரிக் டன். 2020 4,28,740 மெட்ரிக் டன். 21ஆம் ஆண்டு 4,37,910 மெட்ரிக் டன். 22ஆம் ஆண்டு 3,97,230 மெட்ரிக் டன். 23ஆம் ஆண்டு 4,07,070 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 4,10,760 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் 1,03,725 மெட்ரிக் டன். இரண்டாவதாக நீ கேட்கின்ற கேள்வி, அக்கால பகுதியில் மீன் ஏற்றுமதியின் மூலமாக ஈட்டிய வருமானம் ஆண்டு வாரியாக வெவ்வாறாக எவ்வளவு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டு. 2015ஆம் ஆண்டு 24,716.1 மில்லியன் ரூபாய். 16ஆம் ஆண்டு 26,801.6 மில்லியன் ரூபாய். 2017ஆம் ஆண்டு 39,229.7 மில்லியன் ரூபாய். 2018ஆம் ஆண்டு 47,948.9 மில்லியன் ரூபாய். 2019ஆம் ஆண்டு 53,482.1 பில்லியன் ரூபாய். 21ஆம் ஆண்டு 63,222.5 மில்லியன் ரூபாய். 22ஆம் ஆண்டு 97,242.8 மில்லியன் ரூபாய். 23ஆம் ஆண்டு 99,118.0 மில்லியன் ரூபாய். 24ஆம் ஆண்டு 86,240.9 மில்லியன் ரூபாய்.
25ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் 18,247.4 மில்லியன் ரூபாய். இது டாலரிலும் இருக்கின்றது. தேவையானது அதை நீங்கள் இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக மூன்றாவதாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, மேற்படி காலப்பகுதியில் இலங்கைக்கு மீன் இறக்குமதி செய்வதற்காக வெளியில் செலவிடப்பட்ட பணத்தொகை ஆண்டு வாரியாக வெவ்வேறு எவ்வளவு என்பதையும் தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்ற அதற்கான விடை 2015ஆம் ஆண்டு 30,729 மில்லியன் ரூபாய், 2016ஆம் ஆண்டு 35,172 மில்லியன் ரூபாய், 2017ஆம் ஆண்டு 33,969 மில்லியன் ரூபாய், 2018ஆம் ஆண்டு 32,724.4 மில்லியன் ரூபாய், 2019ஆம் ஆண்டு 38,952 மில்லியன் ரூபாய், 2022ஆம் ஆண்டு 35,504.3 மில்லியன் ரூபாய், 2021ஆம் ஆண்டு 25,080 மில்லியன் ரூபாய், 2022ஆம் ஆண்டு 21,664.2 மில்லியன் ரூபாய், 23ஆம் ஆண்டு 26,733.7 மில்லியன் ரூபாய், 2024ஆம் ஆண்டு 36,671.7 மில்லியன் ரூபாய். இதற்கான டாலர் பெறுமதியும் இதில் உள்ளடங்கியிருக்கின்றது. அதையும் நான் உங்களுக்கு பெற்றுத் தருகின்றேன். அடுத்ததாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, இலங்கையில் மீன் அறுவடையை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாவை என்பதையும் அவர் இதை நான் தெரிவிப்பார் என்று கேட்டிருக்கின்ற அதற்கான கடல் மீன் உற்பத்தி துறையில் மீன்பிடி துறைக்கான கரையோர கடல்சார் சுற்றுச்சூழல் தொகுதியில் கடல் பல்லுயிர் இனப்பெருக்கத்தை மேம்படுத்துவதற்கு கரையோர கடல் பரப்பில் செயற்கை அடிமூலக்கூறுகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனூடாக மீன் இனப்பெருக்க சூழலை ஏற்படுத்தி கரைக்கு அருகே மீன்வளத்தை அதிகரிக்கும் நோக்குடன் 2021, 22, 23 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் பயன்படுத்தி அகற்றப்பட்ட பன்னாட்டு மீன்பிடி படகுகள், பேருந்து அடிச்சட்ட தொகுதிகள் போன்ற மீன்கள் ஒன்று சேர்க்கும் பொறிகள் பெருமளவு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் செயற்கை அடிமூலக்கூறுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்தில் செயற்கை அடிமூலக்கூறுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்திலும் உக்கல, திருகோணமலை, கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு ஆகிய மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த செயற்கை அடிமூலக்கூறுகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக, ஆழ்கடலில் மிக ஆழமான பகுதிகளில் நீள்தூண்டல் முறையை பயன்படுத்தி அஸ்கடி கெலவல்லான் மீன் அறுவடைக்கான முன்னோடி திட்டம் உலக உணவு மற்றும் விவசாய அமைச்சின் தொழில்நுட்ப உதவியுடன் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வருடத்திலும் இந்த முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. அதே போன்று அடுத்ததாக, இலங்கையில் கடிநீர்களில் மீன் மற்றும் இறால்கள் குடித்தொகையை அதிகரிப்பதற்கு தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அதிகார சபை, நீர் வளங்கள் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் மற்றும் இறால் குஞ்சுகள் விடுவிக்கும் நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. கடற்சொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் ஆய்வு அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஆழ்கடைகள் மீன்களில் குடித்தொகை குறித்த தரவுகள் மீனவ சமூகத்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதே போன்று நீங்கள் அடுத்ததாக கேட்ட கேள்வி, நன்னீர் மீன் மற்றும் நீர்வாழின உற்பத்தி தொடர்பான விடயம். அதாவது இதற்கான முதலாவது பதில், கனமழை காரணமாக வாவிகளில் நீர் நிரம்பி வழியும் போது வாவிகளில் பாதுகாப்புக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன. இதன் பொழுது மதகுகள் மற்றும் கதவுகள் வழியாக தப்பியோடும் மீன்களின் தொகை 140% என மதிப்பிடப்பட்டுள்ளது.
இவ்வாறு வெளியேறுவதை தடுப்பதற்கு வான் கதவுகள் மற்றும் மதகுகளுக்கு அருகே வாவிகளுக்கு நீர் வரும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அண்ணளவாக ஒரு வாவிக்கு 70 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பு வலையை நிறுவுவதன் மூலம் இழக்கப்படும் மீன் அறுவடையில் கணிசமான அளவினால் சேமிக்க முடியும். அடுத்ததாக வாவிகளின் மீன் சுகை அதிகரிப்பதற்கு மீன் குஞ்சுகள் வைப்படும் நடவடிக்கை கடந்த வருடத்திலும் நவம்பர் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்டது. සභාගත කරන්න ඔබතුමා දැන් අහලා නැතිවත් කියාගෙන යනවා ගොඩක් ඒවා. அப்போது அவர் சொல்கிறார், அந்த துண்டுகளை நீங்கள் தயவுசெய்து பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பியுங்கள், நாங்கள் கேட்காததில் வாசித்து கொண்டு போகிறீர்கள் என்று சொல்லி நக்கல் அடிக்கிறார். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அவர் சொன்னவருடைய தமிழ், நீங்கள் கேட்காததில் வாசித்து கொண்டு போகிறீர்கள், அதை தயவுசெய்து பாராளுமன்றத்துக்குனுடைய சமர்ப்பியுங்கள், நாங்கள் வேண்டுகிறோம் என்று சொல்லுகிறார். සභාගත කරන්න මම ඒක අධ්‍යයනය කරලා ඔබතුමාට බොහොම ස්තුතියි. ඒ වගේම ගරු කතානායකතුමනි, ඔබතුමා දැන් මේ ප්‍රශ්නෙට පිළිතුරු දෙන්න ලොකු වෙලාවක් දුන්නා. හැබැයි අපිට අතුරු ප්‍රශ්නයක් අහන්න ගියාම ඔබතුමා ලොකු මේකක් දාන්න එපා. පෙරේරයක් දාන්න එපා. බොහොම කරුණාවෙන් ඉල්ලනවා. මොකද දන්නවද? அப்போது பாராளுமன்ற சபாநாயகர் நோக்கி கேட்கிறார், இதுக்கு விடை கொடுப்பதற்கு இவ்வளவு நேரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள், ஒன்றொன்றாக எழுத்தெழுத்தாக வாசிக்கிறார். ஆனால் நாங்கள் அதுக்கு மேலதிகமாக 2 கேள்விகளை கேட்கலாம் ஸ்டாண்டிங் ஆர்டர் அடிப்படையில். அவற்றை கேட்க முற்படும் போது நீங்கள் பெரிய ஒரு சீன் ஒன்றை போடுவீர்கள், போட வேண்டாம் என்று சொல்லி ஹெக்டர் அப்புகாமி, அவருடைய பேர் ஹெக்டர் அப்புகாமி அவர்கள் சொல்லுகிறார். කියපු දේවල් වලින් අතුරු ප්‍රශ්න අහන්නත් බෑ. මොකද කරකෝල අතෑරලා වැවේ මේ දොරටුව මේ කඩන එකක් ගැන කියනවා. අර එකක් කියනවා. යකා ගහන එකක් කියනවා. ඔක්කොම කියනවා. ඒකට ඔබතුමාගේ අතුරු ප්‍රශ්නය අහන්න. මගේ அப்போ சொல்கிறார், இவர்கள் சொன்ன பதிலுக்கு எனக்கு 2 மேலதிக கேள்விகளை சொல்லலாம் என்றால் ஏதோ ஒன்றை சுருட்டி எங்கேயோ அடித்த மாதிரி கடலில் கொண்டே போட்ட மாதிரி பதில்களை சொல்லி கொண்டிருக்கார். அதுக்கு எனக்கு கேள்விகளை கேட்க முடியாதுன்னு நக்கல் அடிக்கிறார். அதான் அதனுடைய விளக்கம். සභානායකයන් සිරිக்கிறார். මගේ පළවෙනි අතුරු ප්‍රශ්නේ දැන් මේ මාළු අස්වැන්න ගැන කියනකොට මේ මාළු අස්වැන්න 2015 ඉඳලා 2024 වෙනකන් කියද්දී මාළු අස්වැන්න අඩු වෙලා තියෙනවා. ඊළඟට මාළු අස්වැන්න අඩු වෙලා තියෙන කාරණා විතරක් නෙවෙයි, ඒ අඩු වෙනම එක කරදිය මිරිදිය කියන දෙකේම අඩු වෙලා තියෙනවා. එතකොට දැන් ඔබතුමා කතාවෙන් යනවා අලුත් යෝජනා ටික. ඒ කියද්දි පුත්තලන් දිස්ත්‍රික්කයේ කියන්නේ දීවර කර්මාන්තය කරන දීවරෝ විශාල ප්‍රමාණයක් ඉන්න ප්‍රදේශයක්. අපි දැක්ක අයවැයනු 7-5ක් වෙන් කරලා තිබුණ නෑ ඒකට. ඒ වගේම දැනුත් ඔබතුමා මේ අලුත් මේ මාළු අස්වැන්න වැඩි කරගන්න හරි ඒ දේවල් ගැන කතා කරද්දී සම්පූර්ණ පුත්තලන් දිස්ත්‍රික්කය ගැන කතා කරන්නෙම නෑ. හැබැයි කලපුව ගත්තාම ගංගවල් ඇලදොලවල් දෙකම මූදත් එක්ක වැඩිපුර රැකියා කරන්නේ ඒක. මම මතා ප්‍රශ්නේ අහලා නෑ. දැම්ම කියන්න එපා. ආයෙ පටන් ගත්තොත් ඔබතුමා තව සෑහෙන වෙලාවක් යයි. ඒ නිසා මට දෙන්න ඉන්න. ඒ නිසා சொல்கிறார், புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் எக்கச்சக்கமான மீனவர்கள் வாழுகின்ற இடம். ஆனால் நான் இந்த புத்தளம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தில் 1% கூட ஒதுக்கப்படவில்லை. அதை பற்றி நான் இங்கே சொல்லவும் விரும்பவில்லை. அப்போது இவர் எழும்புகிறார். அப்போது சொல்லுகிறார், அவசரப்பட வேண்டாம், நான் பிரச்சனையை கேட்கவே இல்லை. உதுக்கு நீங்கள் விட சொல்ல வெளிக்கிட்டீர்கள்னா என்ன மனத்தியால கணக்கு சும்மா வாசித்து கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு என்ன என்று விளங்காமல், ஆகவே தயவு செய்து பொறுங்கள் என்று சொல்ல எல்லாரும் சிரிக்கிறார்கள். එහෙම අවස්ථාවක් දිනන එක පැත්තකින් අනිත් පැත්තෙන් මාළු ආනයනය කරන්න මම අනිත් අවුරුදු ටික කියන්නේ නැතුව 2024 විතරක් මිලියන 39000ක් ඔබතුමා කියපු විදිහට මිලියන 39000ක් 2024 අවුරුදු මාළු ආනයනය කරා. දැන් අපේ රට වටේම තියෙන මූද සමහරවිට ගොඩබිමට වඩා අපිට අයිති ප්‍රදේශ තියෙන මූදේ. ඒතකොට අපිට තියෙන්න ඕන වැඩපිළිවෙලක් මේ සමස්ත මූද පාවිච්චි කරලා අස්වැන්න වැඩි කරමින් ඊළඟට දීවර කර්මාන්තයේ අලුත් තාක්ෂණය පාවිච්චි කරමින් විශේෂයෙන්ම දීවර කර්මාන්තය සඳහා මාළු අස්වැන්න ගන්න අවශ්‍ය කරන දැනුම ඒකරාශී කරගන්න ආයතනත් එක්ක අපිට වැඩපිළිවෙලක් හදන්න පුළුවන්. දීවර කර්මාන්තයේ මීට වඩා ගොඩක් දියුණු කරන්න අපිට ආනයනය කරන්න ඕනේ නැහැ මෙහෙම මාළු. அப்போது சொல்கிறார், எங்களுடைய நாடானது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு.
அவ்வாறான நாடாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், எங்களுடைய நாட்டில் போன வருடம் 2024 ஆண்டு மீன் உற்பத்தி மீன் பிடித்தல் என்பது சரியான மோசமாக குறைவடைந்துள்ளது. எங்கள்ட நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நாடு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த நாடுன்ற அடிப்படையில் எக்கச்சக்கமான அளவு மீன் நாங்கள் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை ஒரு சரியான அமைச்சகத்துக்கு கீழால் சரியான செயற்திட்டங்கள் மூலம் நடத்துகின்ற போது அவை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு செயல்முறைகள் நடைமுறைகள் ஒன்றுமே இதுவரைக்கும் செயற்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார். අපි රූපතක් හැටියට ඉන්න රටක් හැටියට. ඒ නිසා කරුණා කරලා මෙතෙන්ට යන්න. දැන් ලෝකෙ ගිහිල්ලා තියෙන එතෙන්ට. කරදිය ගත්තාම කරදියට අමතරව මිරිදිය ගත්තාම දැන් ඇත්තටම අපේ ප්‍රධාන ට්‍රෝලර් ඒ බෝට්ටු ඒ සම්බන්ධව විශාල ප්‍රශ්නයක් තියෙන අපිට මාළු මිල ප්‍රශ්නේ ඉන්නේ අපිට චිල් බාත් කියන එක නැහැ බොහෝතෙන් වල. අපිට බරපතල ප්‍රශ්නයක් මඩත් ඉර දෙන්න විනාඩි. அப்போ அவர் சொல்கிறார், எங்களோட நாடு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட கடல் வளம் நிறைந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் இப்போது மீனை இறக்குமதி செய்கிறோம். மீனை இறக்குமதி செய்வது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக நாங்கள் முக்கியமான கரிசனையை செலுத்த வேண்டும். நாட்டுக்கு மீனை இறக்குமதி செய்கின்ற நிலைமைக்கு எங்களுடைய நாடு போயிருக்கிறது என்பதை விளங்கப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது சபாநாயகர் இல்லை நீங்கள் கேள்வியை கேளுங்க என்று சொல்ல வருகின்ற போது இவர் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லுகிறார். කරුණාකරලා දැන් මෙතුමාට විතරක් එහෙම කියන්න පුළුවන්, මට කියන්න බෑ. අයි ඒක අසාධාරණ එක. සභානායකතුමා. හරි මට ගරු කතානායකතුමා, එහෙමනම් අපි අමතුරුන්ට කියන්නම් තනිවාකෙන් උත්තර දෙන්න කියලා. මොකද ඇමතිවරයෙක් නික භාෂාමය පැත්තකුත් තිබෙනවා. ඔබතුමාලා මම හිතන එක හාස්‍යයක් ලක් කරන්නේ නැති වෙයි කියලා. එතුමා මව් භාෂාවෙන් කතා කරන්නේ. ඒක ඔබතුමාට නොතේරෙන්න පුළුවන්. මම කියන්නේ ගරු මට තියෙන එහෙම හින්ට් එකකුත් තිබුණාද කියලා. ඒ ඔබතුමාගෙන් නෙමෙයි, ඔබතුමා දැකපු දේ. ඒ නිසා ගරු කතානායකතුමා එහෙනම් අපි අමතුරුන්ට කියන්නම් තනිවාකෙන් උත්තර දෙන්න කියලා. මොකද ඇමතිවරයෙක් සවිස්තරාත්මක පිළිතුරක් දෙන්නේ සත්භාවය. ඒක ගන්නව නම් ඒක Tamanට විශාල කාලයක් ගන්න. මං හිතන්නේ ඒකට අපේ ආණ්ඩු පක්ෂයේ සිතුරු උත්තර මෙහෙට දෙන්න බෑ. ඒ නිසා ඔබතුමා ගරුත්වයෙන් වැඩ කරන මන්ත්‍රීවරයෙක් අපි ரெஸ்பெக்ட் කරනවා. ඔබතුමා නරක ආශ්‍රයයට ලක් වෙන්න එපා. அப்போது எழும்பிய பிமல் ரத்நாயக் அவர் சொல்லுகிறார், இவ்வாறான ஒரு கேள்விகளை கேட்கின்ற போது நாங்கள் அப்படியானால் எங்களுடைய அமைச்சருடன் சொல்லுகிறோம், ஒரு வசனத்தில் பதிலை சொல்லுங்கள் என்று. ஏனென்றால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலை தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அது தவிர அவர் தன்னுடைய தாய்மொழியில் கதைக்கிறார். அதை நீங்கள் நோண்டி பண்ணவில்லை அல்லது நீங்கள் சிரிப்புக்கு உள்ளாக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அவருடைய மொழியில் கதைத்ததை நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் என்று கேக்டர் அபுகாமியை பற்றி பார்த்து சொல்லுகின்ற பிமல் ரத்நாயக்க எழும்பி இல்லை, ஆனால் அவருடைய அந்த கருத்து நாங்கள் நினைக்கிறோம் அது முக்கியமானது என்று சொல்லுகிறார். මට නරක ආශ්‍රයයට යන්න එපා කියලා නරක උපදේශයක් දුන්නේ. ඒක වැරදිනේ. නරක උපදේශයක් දෙන්න හොඳ නැහැ. මම කිව්වේ නෑ. මම එතුමාගේ භාෂාව නිසා තමයි දාමත් ඔබතුමා ප්‍රශ්න අහන්න. ඒතර අපිට මේ කාලේ කල්පනා කරගන්නවත් තියෙනවානේ. කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමා ප්‍රශ්න අහන්න. මට දෙන්න ප්‍රශ්න අහන්නේ. அப்போது அவர் சொல்லுகிறார், சபாநாயகர் நீங்கள் கேள்வியை கேளுங்க, உங்களுடைய நேரம் தொடர்பாக பிரச்சனை இருக்கிறதானே, ஆகவே கேள்வியை கேளுங்க என்று சொல்லுகிறார். හරි. මම අහන්නේ දැන් මේ අලුත් තාක්ෂණයක් පාවිච්චි කරලා විශේෂයෙන් අපේ දිස්ත්‍රික්කයේ පුත්තලන් දිස්ත්‍රික්කයේ සම්පත් ගොඩක් තියෙන දිස්ත්‍රික්කයේ මේ දිස්ත්‍රික්කයේ තුල කලපු සංවර්ධනය සහ විශේෂයෙන්ම කරදිය නෙමෙයි මිරිදිය මත්ස්‍ය සම්පත වැඩි කරගන්න අවශ්‍ය කරන වැඩපිළිවෙල වගේම කරදිය මත්ස්‍ය සම්පත නිලා ගන්න අවශ්‍ය කරන ටෝලර් යාත්‍රා ඒ සම්බන්ධව තියෙනවා. මේ සියලු දෙනාට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙලක් පුත්තලන් දිස්ත්‍රික්කයටත් හදන්න පුළුවන්ද බැරිද කියන එක තමයි පළවෙනි ප්‍රශ්නේ හැටියට මම අහන්නේ. அப்போது முதலாவது கேள்வியாக கேட்கிறார், எங்களுடைய புத்தளம் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மீன்பிடி சமூகம் இருக்கிறது, ஆனால் எந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையும் தாங்கள் எடுக்கவில்லை. ஆகவே உங்களால் அது தொடர்பாக ஒரு பதிலை தர முடியுமா என்று தான் கேட்கிறார். நன்றி உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் இப்பொழுது தமிழில் பேசுகின்ற போது எனது தாய்மொழி தமிழ். அப்ப அந்த தமிழ் மொழியில் அதாவது எந்த ஒரு கேள்வி, அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்ற போது அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன், நான் எனது மொழியால் சொன்னேன்.
ஆனால் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது, இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐயா, எல்லோருக்குமே தெரியும், எங்களுக்கு கடந்த கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் எங்களை சுற்றி கடல் இருந்தது உண்மை, எங்களுக்கு சொந்த கடலை இருந்தது உண்மை. அதாவது எங்களுக்கு எல்லோருக்கும் எங்களை நாட்டை சுற்றி கடல் இருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த கடலை இன்று வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சபாநாயகர் அவர்களே, அதாவது எங்களுடைய கடல் தொழில் அமைச்சில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு ஒரு கூல் ரூம் கிடையாது, அல்லது அதற்கான காப்பீடுகள் கிடையாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சிஎஃப்சி நிறுவனம் இன்னைக்கு 1600 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அல்லது ஏனைய கடல் வளங்களா அல்லது ஏனைய நன்னீர் மீன்பிடிப்பு வளங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அபகரான பாரிய நெருக்கடி இருக்கின்றது. இந்த நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களாக இருந்தால் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தை கைவிடவில்லை. புத்தளம் மாவட்டத்துக்கு கூடுதலான கவனிப்புகளை எடுத்துக்கிறோம். மேலதிகமாக தேவையாக இருந்தால் பாருங்கள், என்னோடும் கூட தனிப்பட்ட ரீதியாக பார்த்துக் கொள்வோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் புத்தள மாவட்டத்திற்கான நன்னீர், கடல் 2 வகையான மீன்பிடிக்கும், அது மாத்திரமல்ல இறால் உற்பத்திக்கும் கூட புதிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். ගරු කතානක දෙවෙනි අතුරු ප්‍රශ්නේ අහන්න පෙර ගරු කතානක ඔබතුමාටත් විශේෂ වගකීමක් තියෙනවා. මෙතන ජාතිවාදී කතාවක් ගත්තා. ඒක මට මගේ වරප්සාද වලට විශාල පහරක්. ඒක වෙන්න දෙන්න බෑ. මම මෙතන දෙමළ භාෂාව කතා කරන ඇත්ත එක තමයි අපි ඉන්නේ. හොඳට කවුද මෙතන දෙමළ භාෂාව කතා කරා කියලා එතකොට යමක් කිව්වද කවුරුද? அப்போது அவர் சொல்லுகிறார், இவர் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் திடீரென்று இனப்பிரச்சனை ஒன்றை பற்றி கதைக்க வலிக்கிட்டார். இனப்பிரச்சனை ஒன்றை தூக்க வலிக்கிட்டார். உண்மையாகவே எங்களோட தமிழ் கதைக்கின்ற எத்தனையோ பேர் முஸ்லீம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இவர் திடீரென்று இவ்வாறு இனப்பிரச்சனையை மேற்கோள் காட்டி என்னை இப்படி அவமானப்படுத்துவது என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறுகிறது என்று சொல்லுகிறார். එතුමා ද්‍රවිඩ භාෂාව කතා කරා කියලා කවුරුත් ඒකට ප්‍රශ්න ඇති කරේ නැහැ. එහෙම කීපක වැරදි. ඒක අයින් කරගන්න. විපක්ෂයේ කවුරුත් එහෙම කතාවක් කරේ නැහැ. ගරු අමාත්‍යතුමා, මම පරිවර්තනය අහගෙන ඉන්නේ. මම ඒ ගැන වචනයක් කිව්වේ නැහැ. ගරු අමාත්‍යතුමා, அப்போது அவர் சொல்லுகிறார், நான் அந்த வகையான எந்த ஒரு வசனங்களையும் சொல்லவில்லை. உண்மையாகவே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்களா தெரியும், அவர் எந்த விதமான தமிழ் கதைகளையும் அங்கே எடுக்கவில்லை. அவர் சொன்னது, நீங்கள் அலட்டி கொண்டு போகிறீர்கள், நம்பர்ஸ் எல்லாத்தையும் வாசிக்கிறீர்கள் என்று தான் சொல்லியிருந்தவர். அங்கே திடீரென்று இவர் அமைச்சர் சந்திரசேகர் நான் தமிழ் என்பதால் நக்கல் அடிக்கிறார் என்று சொல்லி தமிழை தூக்கிவிட்டார். அதான் நடந்தது. ප්‍රධාන සංගීතය ගරු කතානායකතුමනි, ඒ මන්ත්‍රීතුමා ඇතුළු කණ්ඩායමේ හැසිරීමෙන් පෙන්눔 කර ඒක තමයි. වෙන මොකුත් නෙමෙයි. ඔබතුමාලගේ ඇඟවුම තිබුණේ එතන. ඒ නිසා එහෙම දේවල් ඉර දෙන්න බෑ පාර්ලිමේන්තුවේ. ඒ නිසා ඒකට තමයි එතුමා විරුද්ධව කතා කරේ. அப்போது திடீரென்று எழும்பிய நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் அவரை நக்கலடித்தது அவர் தமிழ் என்பதற்காகத்தான் ஒழிய, உங்களுடைய உடம்பு மொழி எல்லாமே இருந்தது அவர் தமிழ் என்பதற்காகவே ஒழிய மற்றபடி அவருடைய பதிலுக்காக. உண்மையாகவே நீங்கள் இந்த வீடியோ வடிவாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் தமிழாக்கவும் தெளிவாக உண்மையான தமிழாக்கத்தை தந்திருக்கிறேன். இங்கே தமிழென்று எந்த நக்கலும் அடிக்கப்படவில்லை. அப்படி அவர்கள் நக்கலடித்தால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை. நான் இன்னொரு 10-15 கதிரைகள் தள்ளி தான் நான் அதில் இருந்தேன். அங்கே சந்திரசேகர் திடீரென்று தான் ஒரு பச்சாத்தாபம் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறார். அதற்கு நலிந்த ஜெயஸ் அவர்கள் வேறு எழும்பி சொல்லுகிறார், அதற்காகத்தான் நீங்கள் நக்கல் எடுத்தீர்கள் என்று. எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வேலை. එහෙම
මත ගැන හිතලා කරන ප්‍රකාශ අසාධාරණයි. කරුණාකරලා ඒක නිවැරදි කරලා දෙන්න. එතුමාට අසාධාරණයක් වෙනවා ඒකේ. அப்போது எழும்பிய எதிர்க்கட்சியினுடைய பிரதானமான கொறடாவாகிய கயந்த கருணாநிதி அவர்கள் சொல்லுகிறார், இல்லை அவர் அவ்வாறான தமிழ் என்ற ஒன்றை என்று சொல்லி காட்டி நக்கலடித்து ஒன்றுமே செய்யவில்லை, நீங்களும் அதை பார்ப்பீர்கள். ஆகவே அதை நிவரதி செய்து, அதாவது வந்து அந்த கன்சார்ட் வார்த்தைகள் தான் அவற்றை நீக்குமாறு சொல்லுகிறார். ගරු ගරු සභානායකතුමා කතානායකතුමනි අපේ දැනුණු සහ පෙනුණුද ඒක ගරු මන්ත්‍රී ඇමතුමා නෙමෙයි ඒක මම ඉස්සෙල්ලා කිව්වේ අපිට දැක්කම මම ඒක ඔබතුමාගේ කටි හැඳුනුවෙන් දැනුනේ නෑ නමුත් ඒ හැසිරීමෙන් අපිට දැනෙච්චද අපි ඒක පැහැදිලිව කියනවා ඒක කියන්නේ අපේ දැනෙච්චද අපි කියනවා ගරු அப்போது எழும்பிய பிமல் ரத்நாயக் அவர்கள் திடீரென்று சொல்லுகிறார், இல்லை எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாயில சொல்லப்படவில்லை, நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீர்கள், என்னுடைய டிரான்ஸ்லேஷனையும் பார்த்திருப்பீர்கள், வாயில சொல்லப்படவில்லை, ஆனால் நான் அதை பார்த்தேன், நீங்கள் உங்களுடைய ஹெசரிமை உங்களுடைய நீங்கள் அப்போ காய்ச்சது சிரித்ததை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தொன்பட்ட என்று சொல்லுகிறார். உண்மையாகவே இனவாதிகள் இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த வீடியோவில் இப்போ எழுப்பி நிற்கிறவர் தான் மிகப்பெரிய ஒரு இனவாதி. කරු කතානායකතුමා ඔබතුමා මෙතන ස්වාධීන කතානායකතුමා. ඒ නිසා මේ මමයි ප්‍රශ්නය මමයි එතුමාගෙන් ප්‍රශ්නය හැවේ මම එතුමාට ගොඩක් විස්තර කියපු නිසා අර කතාව කිව්වේ. මොකද ඔබතුමාට කාලය ඉතුරු කරලා දෙන්න ඉද. ඔබතුමා හැමතිස්සෙම කියනවා කාලය ඉතුරු කරලා. ඒ නිසා මම කිව්වේ එතුමාට ඒක සභාගත කරන්න මම ඒක බලා ගන්නම් කියලා කිව්වේ. හැබැයි ඒක ගෞරවයෙන් කිව්වේ. ද්‍රවිඩ භාෂාවට අපි විශාල ගෞරවයක් තියෙන. අපි ද්‍රවිඩ භාෂාව කතා කරන ඇත්ත එක තමයි වැඩිපුර අපි ආශ්‍රය කරන්නේ. ඒ හැමදාම කටයුතු කරන්නේ. කවදාකවත් එහෙම කරන්නේ නිසා ඒක නිවැරදි කරන්න කියලා ඉතාමත්ම කාරුණිකව ඔබතුමාගේ ඉල්ලීමක් කරනවා. அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை பார்த்தா தெரியும், நான் ஒரு வசனம் கூட சிங்களத்தில், அவர் சிங்களத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு தமிழாக்கம் சொல்லி தந்திருக்கிறேன், தமிழ் என்று ஒன்று கூட நக்கலடிக்கவில்லை. ஆகவே நாங்கள் திராவிட பாஷா வேண்டவர்கள் சொல்லுகிறது தமிழ் திராவிடர்கள் கதைக்கிற தமிழ் திராவிட பாஷான்னு தான் அவர்கள் சிங்களத்திலே எங்கள் தமிழை சொல்லுவார்கள், தமிழ பாஷான்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு வசனம் கூட நான் கதைக்கவில்லை. இங்கே சந்திரசேகர் மிகவும் கேவலமாக கதைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். சபாநாயகர் அவர்களே, இந்த இது நான் கூடுதலாக இது சம்பந்தமாக பேச விரும்பவில்லை. அதாவது நானும் இந்த பாராளுமன்றத்தில் பல வருடங்களாக இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், ஒருவரை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய சிரிப்பை பார்க்கின்ற பொழுது, அவர்களை நக்கலை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எதற்காக நக்கல் செய்கின்றார்கள், ஏன் நக்கல் செய்கின்றார்கள், ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒன்றும் பாப்பாக்கள் அல்ல நாங்கள். அதனால் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்வோம். அதாவது எதிர்கட்சியினரிடமும் நான் அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபருக்கு சொல்லவில்லை. அதனால் நிச்சயமாக நாங்கள், அதாவது இன்றைக்கு இந்த கேள்வி சிங்கள மொழியில் சொல்லியிருந்தாலும் இதே நேரம் பிடித்திருக்கும், இதே வகையில் தான் சொல்லி இருக்க வேண்டும். அதனால் நான் தமிழில் சொன்னேன். தமிழில் சொல்வதை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற எதிர்கட்சியை இருப்பது நான் வெக்கப்பட்டு நன்றி சொல்கிறேன். ගරු එක්ට අපම මන්ත්‍රතුමා ඔබතුමා දෙවෙනි ප්‍රශ්නේ අහන්න. කරු කතානායකතුමා ඔබතුමා මේ පැත්තට විතරක් ඇහුම් ගන්න දුන්නේ කියලා මම කතා දෙපැත්තට මොනවා ඇහුම් ගන්න දුන්නා මේක ඒක අයින් කරලා මේක භාෂාවට අපහාසයක් කිරීම ගැන අයින් කරන්න. මේක විවාදයක් කරගෙන මේ අපි මේ අනවශ්‍ය ප්‍රශ්නයක් නිර්මාණය නොකර ඔබතුමා දැන් ඔබතුමාගෙන් නැවතත් ඉල්ලුවා ඔබතුමාට කැමති දෙයක් කරන්න. හැබැයි විපක්ෂේ කවුරුත් එතුමාට අපහාසයක් කරන්නේ නැහැ ද්‍රවිඩ භාෂාවෙන් කතා කරා කියලා ඇඟෙන්වත් ඉඟියෙන්වත් අතෙන්වත් පයෙන්වත් මූණෙන්වත් ඇස්වලින්වත් එහෙම කරේ නැහැ. අනිත් එක එහෙම அப்போது அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் பார்த்தா தெரியும், கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ வாயாலேயோ நாங்கள் அவர் தமிழில் கதைத்தார்ந்து எந்த நக்களும் இங்கே கதைக்கவில்லை. இவர் ஒரு பிழையான விடயம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் ஒரு நடுநிலையான பாராளுமன்ற சபாநாயகர் என்ற அடிப்படையில் இது தொடர்பாக தயவு செய்து எங்களுக்கு ஒரு நீதியான முறையில் செயற்படுங்கள் என்று சொல்லுகிறார். කවුරු හරි hina වෙනවම දැකලා ඒක කාටවත් තීන්දුව කරන්න බෑ මේක නිසායි hina වෙන්නේ කියලා. එහෙම එකක් කතාවක් නෙවෙයි. අර ඒක දිගට ගිය නිසා කතාව ගැන කතා කරා විතරයි. ඒ නිසා කරුණා කරලා මේ ඒ වගේ වැඩ කරන්න එපා. ඒවා ජාතිවාදී වැඩ. ඒවා කරන්න යන්න එපා. ඒවා හොඳ නැහැ. හරි. දෙවෙනි අතුරු ප්‍රශ්නේ මම අපේ දිලිප් බෙදාරච්චි කරු මන්ත්‍රීතුමාට බාර දෙනවා. இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் எங்களுடைய மீன்பிடி அமைச்சருடைய பிரச்சனை வந்து அறிவு சம்பந்தமாக நொலேஜ்ன்றது கல்வி அறிவு தான் வேணுமெண்டில்லை. அறிவில் ஒன்று கல்வி அறிவு, என்னம் ஒன்று அனுபவ அறிவு, என்னம் ஒன்று கேட்டு விளங்கி கொள்கிற அறிவு. ஆகவே இவை வந்து அவரை நான் உதாரணத்துக்கு நான் படித்தவன், நான் டாக்டர் வைத்தியர் அதிகாரி என்பதற்காக அவரை இகழ்ந்து பேசுவதல்ல. தங்களால் செய்ய இயலாதென்றால் செய்கிற யாரிடமாவது கேட்டாவது செய்யணும். இந்த பதிலை தெளிவாக எழுதி அதை கடகடகடாண்டு முதலாவதுக்குரிய பதிலை டேபிள் பண்ணுகிறேன், ரெண்டாவதுக்குரிய பதிலை டேபிள் பண்ணுகிறேன், மூன்றாவதுக்குரிய பதில் இல்லை, நாலாவது பதில் சிம்பிள். அல்லது இதை சொல்ல வேண்டி வந்திருந்தால் இது 2024, 23, 22 வந்து நாங்கள் மீன் இறக்குமதி செய்திருக்கிறோம், இப்போது அது தொடர்பாக இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்.
அதுகளும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறது? டிசிசி மீட்டிங் வந்தால் அப்போ அங்கே அப்படி ஒரு பிரச்சனை, அங்கே எடுக்கிற பெரிய இதில் ஒரு விரியோசனை இல்லை, இங்கே வந்தால் இப்படி. ஆகவே இது ஒரு கேவல கூத்தாக தான், மக்களை ஏமாற்றுகிற கூத்தாக தான் இந்த அரசியல் போய்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு விளங்கியிருக்கும். யாரும் இங்கே தமிழன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தவில்லை, அவருக்கு விளங்கியலை. அந்த எப்படி பதில் ஒரு அமைச்சராக இருந்தோம்னா அவருக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ இவ்வளோ காலமும் நாங்கள் ட்ரேட் யூனியனில் இருந்து நாங்கள் என்றதற்காக கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொண்டு இங்கே வச்சிருக்கிற என்பது பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிற என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். சரி, நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத்.